வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஆதியாகமத்திலிருந்து ஒரு ரொம்பவே ஆழமான கதைக்குள்ள போகலாம். இதுல சந்தோஷம் இருக்கு, ஆனா அதே சமயம் ஒருத்தரோட விசுவாசத்தையே உலுக்குற ஒரு பெரிய சோதனையும் இருக்கு. ஆமா, நாம பார்க்க போறது ஆபிரகாமோட கதை தான். இந்த கதையோட விறுவிறுப்பான பயணத்தை நம்ம ஒரு 6 கட்டமா பார்க்கலாம். முதல்ல வாக்குத்தத்தம் செஞ்ச குழந்தை பிறக்குது, அப்புறம் விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சோதனை வருது, அதை தொடர்ந்து மோரியாவுக்கு ஒரு பயணம், அங்க பலிபீடத்துல மகன், திடீர்னு ஒரு தெய்வீக ஏற்பாடு, கடைசியா பெருகி வழியிற ஆசீர்வாதம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு அற்புதத்துல இருந்து தாங்க. ஒரு வாழ்க்கை முழுசா காத்துக்கிட்டு இருந்த ஒரு வாக்குறுதி, அது நிறைவேறின ஒரு தருணம். ஆமா, ஈசாக்கோட பிறப்பு தான் அது. யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு வயசு என்ன தெரியுமா? 100. சும்மா சொல்லல, 100 வயசு. இந்த ஒரு நம்பரே போதும் அந்த குழந்தை பிறந்தது எவ்வளோ பெரிய மிராக்கிள், அந்த குழந்தை அவருக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு புரிஞ்சுக்க. கடவுள் சொன்ன மாதிரியே சாராள் மூலமா ஆபிரகாமுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு சிரிப்புன்னு அர்த்தம் வர்ற மாதிரி ஈசாக்குன்னு பேரு வச்சாரு. அப்புறம் 8வது நாள்ல கடவுளோட கட்டளைப்படி அவனுக்கு விருத்த சேதனமும் செஞ்சாரு. இது அவரோட உடன்படிக்கையோட ஒரு அடையாளம். இங்க ஒரு தெய்வீக வாக்குறுதி கச்சிதமா நிறைவேறிடுச்சு. இப்படி ஒரு பெரிய சந்தோஷத்துல இருக்கிறப்போ திடீர்னு கதையோட போக்கே தலைகீழா மாறுது. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு கட்டளை ஆபிரகாமுக்கு வருது. இதுதான் அவரோட விசுவாசத்தையே சோதிக்க போற அந்த பெரிய டெஸ்ட். கடவுள் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உன்னோட ஒரே பையன், நீ உயிருக்குயிரா நேசிக்கிற உன் மகன் ஈசாக்க கூட்டிக்கிட்டு மோரியா தேசத்துக்கு போ. அங்க நான் காட்டுற ஒரு மலை மேல அவனை தகன பலியா குடுன்னு சொல்றாரு. அப்பாப்பா, இந்த வார்த்தைகளோட பாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு கேள்வி கூட கேட்டல, முழுமையான கீழ்ப்படிதல். ஆபிரகாம் உடனே கிளம்புறாரு. வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு பதட்டத்தோட ஒரு அமைதியான பயணம் தொடங்குது. அதிகாலையிலே எழுந்து கிளம்பியாச்சு. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் பயணம். அந்த 3 நாளும் ஆபிரகாமோட மனசுக்குள்ள என்ன புயல் அடிச்சிருக்கோம் நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியுதா? அந்த பயணத்தோட மொத்த அமைதியையும் ஈசாக்கோட ஒரு சின்ன அப்பாவித்தனமான கேள்வி உடைக்குது. அவன் கேக்குறான், அப்பா, நெருப்பும் விறகும் இருக்கு, ஆனா பலி கொடுக்க ஆட்டுக்குட்டி எங்க? ஐயோ, இந்த கேள்வி அந்த நேரத்துல எப்படி ஒரு இடி மாதிரி இறங்கி இருக்கும். இதுக்கு ஆபிரகாம் சொன்ன பதில் அவரோட விசுவாசத்தோட உச்சம்னு தான் சொல்லணும். மகனே, கடவுளே தனக்கான ஆட்டுக்குட்டிய பாத்துக்குவார்னு சொல்றாரு. நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் அவர் வச்சிருந்த நம்பிக்கைய பாருங்க. சரி, இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. அந்த மோரியா மலை மேல ஆபிரகாமோட விசுவாசம் அதோட கடைசி எல்லைக்கே தள்ளப்படுது. ஆபிரகாம் செய்யற ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நிதானமா ஆனா உறுதியா இருக்கு. முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு, விறக அடுக்குறாரு. அப்புறம் தன்னோட ஒரே மகனான ஈசாக்க கட்டுறாரு. அவனை அந்த பலிபீடத்தை மேல வைக்கிறாரு. கைய நீட்டி பையனை வெட்டுறதுக்காக கத்திய கையில எடுக்கிறாரு. டென்ஷன் அதோட உச்சத்துக்கு போகுது. அந்த கடைசி நிமிஷத்துல நம்ம இதயமே நின்னு போற அந்த நொடியில ஒரு ட்விஸ்ட் நடக்குது. எல்லா பதட்டத்தையும் குறைக்கிற மாதிரி ஒரு தெய்வீக குறுக்கீடு. வானத்திலிருந்து ஒரு தேவதூதரோட சத்தம் கேக்குது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பையன் மேல கைய வைக்காத, அவனுக்கு எதுவும் செஞ்சிராத. உன்னோட ஒரே பையனை கூட எனக்காக கொடுக்க துணிஞ்சதால நீ கடவுளுக்கு பயப்படுறவன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, இந்த குரல் அந்த சோதனையோட நோக்கத்தையும் அது தந்த நிம்மதியையும் ஒரே நேரத்துல நமக்கு உணர்த்துது. ஆபிரகாம் தலைய தூக்கி பாக்குறாரு. அப்போ அங்க ஒரு புதர்ல கொம்பு மாட்டி நிக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பாக்குறாரு. உடனே போய் தம் மகனுக்கு பதிலா அதை பலி கொடுக்கறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசுவாசத்தோட சொன்னாரே கடவுளே பாத்துக்குவாருன்னு, அந்த வார்த்தை இங்க நிஜமாயிடுச்சு. அதனால ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு பேர் வச்சாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதாவது, இந்த பெரிய சோதனையிலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா, கடவுள் எப்பவுமே ஒரு வழிய தயார் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ கதை முடிகிற கட்டத்துக்கு வர்றோம். ஆபிரகாமோட இந்த கீழ்ப்படிதலுக்கு கிடைச்ச பலன் என்னன்னு பார்க்கலாம். கடவுள் அவரோடு செஞ்சிருந்த அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குறுதி இப்போ இன்னும் உறுதியாகுது, இன்னும் பெருசா விரிவடையுது. ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தோட அளவ கொஞ்சம் பாருங்க. அவரோட சந்ததி வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில இருக்கிற மணலை போலவும் கணக்கில்லாம பெருகணும் ஒரு பெரிய வாக்குறுதி கிடைக்குது. அந்த புதுப்பிச்ச ஆசீர்வாதத்தோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆபிரகாம் மட்டும் இல்ல, அவரோட சந்ததி மூலமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்றதுதான். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? நீ என் பேச்ச கேட்டதால. இந்த ஒரு வரிதான். சரி, இந்த கதையோட விளக்கத்தை நம்ம முடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆழமான கேள்வி எழும்புது. விசுவாசத்தோட உண்மையான விலை என்ன?
ஆபிரகாமோட கதை நமக்கு காட்டின அந்த தியாகம், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த எதிர்பாராத தெய்வீக ஏற்பாடு, இதையெல்லாம் பத்தி யோசிக்க இந்த கேள்வி நிச்சயம் நம்மள தூண்டும்.